வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது புளியோதரை சாதம் செய்கிறதுக்கு புளி ரசத்தை எப்படி ரெடி பண்ணுறது, அதில் என்னென்ன பொருட்கள் எந்தெந்த அளவில் எப்படி சேர்க்கலாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா அருமையாக இருக்கும். கோயிலெல்லாம் கொடுக்குற புளி சாதம் மாதிரியே இருக்கும். அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம புளியோதரை செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் சூடானோடனே ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆனவுடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனேயே நம்ம பச்சை கடலை பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு முழு உளுந்தம் பருப்பு, அதாவது உடையாத உளுந்தம் பருப்பு போட்டு அதோட 1/4 கப்பு வேர்க்கடலை போட்டு நல்லா கிளறி விடணும். இது மீடியம் ஹீட்டில் இருக்கணும், இல்லை அப்படின்னா எல்லாம் பருப்பெல்லாம் கருகி போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிளறணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நமக்கு கடலைப்பருப்பு செவந்து வந்துருச்சு. பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ நம்ம 4 காஞ்ச மிளகாயை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி போட்டு அதையும் கிளறி விட்டுட்டு நம்ம 1/4 கிலோ அளவுக்கு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். புளி கரைசல் ரெடி பண்ணால கொஞ்சம் தண்ணி அதிகமாக கலந்து நல்லா தண்ணியாக கரைச்சி வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும். கொதிக்கலை சுண்ட சுண்ட ரொம்ப கெட்டியாயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா கொதித்து ரொம்ப நேரம் கொதிக்கும். அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துங்க. ரொம்ப கெட்டியாக கரைச்சிட வேண்டாம். பார்த்திங்களா, நல்லா கொதித்த உடனே நமக்கு தேவையான அளவு உப்பு அதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அதுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக ஹீட் பண்ணி பொடி பண்ணின வெந்தயத்தூள் 1 ஸ்பூன், வெள்ளை எள்ளு நல்லா வறுத்து பொடி பண்ண வெள்ளை எள்ளு 3 ஸ்பூன் அளவுக்கு பவுடராக போட்டு ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவில் நம்ம வெந்தயத்தையும் வெள்ளை எல்லையும் பொடி பண்ணி போட்டு கிளறி விட்டோம்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். லைட்டாக மஞ்சள் தூள் போட்டால் தான் கலர் வரும். அதுக்காக போட்டு நல்லா கிளறி விட்டணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எள்ளு போடையில் கருப்பு எள்ளு எதுவும் போட்டக்கூடாது. கருப்பு எள்ளை பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும், டேஸ்ட்டும் அவ்வளோவா இருக்காது. ஒயிட் கலரில் இருக்க வெள்ளை எள்ளு தான் நாம் இதில் யூஸ் பண்ணணும். அதேமாரி வெந்தயத்தூள் பவுட்ரு பண்ணி போடையில் ரொம்ப அதிகமாக ஹீட் பண்ணிடக்கூடாது, கருக விட்டுறக்கூடாது, அதிகமாகவும் போடக்கூடாது. 1 ஸ்பூன் அளவுக்கு பொடி பண்ணி நம்ம பவுடரை ஆட் பண்ணணும். அதுக்கு மேலே ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் அளவோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். மீடியம் ஹீட்டில் இல்லை சிம்மில் வச்சு கொதிக்க விடணும். பார்த்திங்களா, எவ்வளோ தண்ணியாக இருந்தது, எவ்வளோ கெட்டியாகிடுது. பார்த்திங்களா, இந்த மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்கணும். அப்போ தான் புளி ரசம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சு நம்ம புளியோதரை கிளறினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் இருக்கும். இப்போ நமக்கு அருமையான புளியோதரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி வச்சு அசத்துங்க. நன்றி, வணக்கம்.